ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 வாழைக்காய் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு வெங்காயம், 4-5 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கடையில் அந்த வாழைக்காயை தோல் உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துகிட்டு அதையும் நல்லா மசிச்சுட்டு அதோடு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச கலவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா அதை அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்